ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவீந்த். இப்போ மோஸ்ட்லி இந்த 30,000 செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு டவுட் தான் இருக்கும். IQoo Neo 7 Pro வாங்கலாமா இல்லை OnePlus Nord 3 வாங்கலாமா, இது ரெண்டில் எது வாங்கலாம் அப்படின்ற டவுட் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ எதுக்கு டவுட்டு இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா IQoo Neo 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா 3 கலர் ஆப்ஷன், ஆரஞ்ச், பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆரஞ்ச் கலர் பார்த்தோம்னா இந்த வேகான் லெதர் மெட்டீரியல் அப்படின்ற இந்த மெட்டீரியல் இருக்கு. அண்ட் பிளாக் அண்ட் ப்ளூ பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 202 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.8 mm திக்னஸோட இருக்கு. அதுவே OnePlus Nord 3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பக்கம் வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி ரெண்டு கலர், கிரே அண்ட் கிரீன் அப்படின்ற ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கிளாஸ் பேக்கில் தான் இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 192 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.1 mm திக்னஸோட அவைலபிளாக இருக்கு. ஸோ அந்த வகையில் லுக் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் சொல்கிறது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு எந்த மொபைலுடைய லுக், எந்த மொபைலுடைய டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்து மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு பார்த்தீங்கன்னா 6.7 inchesக்கான சைஸில் 120 Hz refresh rate சப்போர்ட் பண்ணக்கூடிய 10-bit AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வித்தியாசம் இல்லை. பட் எங்கே வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா IQoo Neo 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. பட் OnePlus Nord 3 1.5K ரெசல்யூஷனுக்கான கொஞ்சம் ஹை ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளேவாக இங்கே OnePlus இருக்குது. மற்றபடி இங்கே IQooவில் பார்த்தீங்கன்னா 1300 nits வரைக்கும் மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. 360 Hzக்கான டச் ஆம்பிளிட் இருக்குது. அதுவே கேமிங் விளையாடும் போது 1200 Hz வரைக்கும் அது புஷ் பண்ணி நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதற்கான விஷயங்கள்லாம் உள்ள இன்னும் நிறைய இருக்குது. அதை அடுத்து பார்ப்போம். மற்றபடி HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் IQooவில் இருக்குது. அண்ட் OnePlusல பார்க்கும்போது 1450 nitsக்கான ஒரு ஹை பிரைட்னஸ் வேல்யூ அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 240 Hzக்கான டச் ஆம்பிளிட் இதில் சப்போர்ட் பண்ணுது. HDR10+க்கான சர்டிஃபிகேஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டு டிஸ்பிளேயுமே AMOLED டிஸ்பிளே 120 Hz refresh rate சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னாலும் OnePlus 1.5K ரெசல்யூஷனுக்கான கொஞ்சம் ஹை ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் 1450 nitsக்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமான பிரைட்னஸ் வேல்யூக்கான ஒரு டிஸ்பிளேவாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அவுட்டோர் கண்டிஷனில் டேரக்ட் சன்லைட்லாம் யூஸ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்கும். இதுலேயே 1300 nits இருக்குது அப்படின்னாலுமே இங்கே OnePlus கொஞ்சம் லீட் எடுக்குது. இது இன்னும் பெட்டராக, இன்னும் சூப்பரான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹை ரெசல்யூஷன் அப்படின்றதுனால கண்டென்ட் வாட்சிங்லாம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டரான ஒரு டிஸ்பிளேவாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்காக IQoo Neo 7 Pro மொக்கையான டிஸ்பிளேலாம் கிடையாது. இதுவுமே ஒரு நல்ல டிஸ்பிளே தான். பட் கம்பேரிட்டிவ் OnePlus இங்கே கொஞ்சம் ஹை ரெசல்யூஷனுக்கான பெட்டரான டிஸ்பிளேவாக இருக்குது. பட் கேமிங்னு வரும்போது நீங்கள் IQoo போகிறது பெட்டராக இருக்கும். அது ஏன்றதெல்லாம் அடுத்து நான் ப்ராசஸரை பற்றி பேசுகிறப்ப சொல்கிறேன். அடுத்து மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வந்தோம்னா இங்கே ரெண்டு மொபைலுமே 5000 mAhக்கான பேட்டரி தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது இங்கே IQoo 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. OnePlus 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களால் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் IQoo போங்க. ஆக்சுவலி IQoo பார்த்தீங்கன்னா உங்களால் 25 minutesல 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30-35 நிமிஷம் கிட்ட உங்களுக்கு அந்த 100% சார்ஜ் பண்ண டைம் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா IQoo போங்க. அதர்வைஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா இங்கே IQooவில் நமக்கு Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் OnePlusல Dimensity 9000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசர் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரெண்டு ப்ராசஸருமே நமக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸ் தான், அதில் வித்தியாசம் இல்லை. பட் எது பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் Snapdragon 8+ Gen 1 தான் உங்களுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கிட்டத்தட்ட AnTuTu ஸ்கோர் வச்சு பார்க்கும்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8+ Gen 1 வந்து 1.3 மில்லியனுக்கான AnTuTu ஸ்கோர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கறதா சொல்கிறாங்க. அண்ட் அந்த 1.3 மில்லியன் ஸ்கோர் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த Snapdragon 8+ Gen 1க்கான ப்ராசர் மட்டும் இல்லை, இதில் டெடிக்கேட்டடாக ஒரு கேமிங் சிப்பும், இன்டெலிஜென்ட் கேமிங் சிப் அப்படின்ற ஒரு சிப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்பும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் பெட்டராக கொடுக்கறதா சொல்கிறாங்க. பட் அதுவே OnePlusல இருக்கக்கூடிய Dimensity 9000 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கான ஒரு AnTuTu ஸ்கோர் அப்படின்றத இந்த ஒரு ப்ராசர் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்து கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் AnTuTu வச்சு பார்க்கும்போதுமே நமக்கு கிளியராக தெரியுது Snapdragon 8+ Gen 1 IQoo Neo 7 Pro தான் நமக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் அதே சமயம் நம்ம AnTuTu வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் நார்மலாக நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் டே டு டே லைஃப்பில் பார்க்கும்போதுமே Dimensityயை விட நமக்கு Snapdragon பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. அந்த வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது IQoo Neo 7 Pro பெட்டராக இருக்கும். அதே சமயம் கேமிங்னு வந்தீங்கனாலும் உங்களுக்கு IQoo Neo 7 Pro ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ட் கேமிங் சிப் அப்படின்ற இந்த சிப் இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே பெட்டராக பூஸ்டப் பண்ணி நம்ம கொடுக்குது. மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு அந்த ஃப்ரேம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கேம்ஸ் 120 FPS வரைக்கும் ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஆக்சுவலி நம்ம இப்போ ஒரு 60 FPS அண்ட் 90 FPS சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்றது அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு 120 FPS வரைக்கும் போகிற மாதிரி நமக்கு ஸ்மூத்தாக இன்னும் ஸ்மூத்னிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் பார்க்கும்போது கேமிங்க்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே 1200 Hz வரைக்கும் நமக்கு டச் சாம்பிளிங் ரேட்டும் போகுது அப்படின்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கேமிங் சென்ட்ரிக்காக வரும்போது IQoo கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேமிங்னா IQoo போயிடுங்க. OnePlus அதுக்காக மொக்கன்லாம் கிடையாது. இதுவுமே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்
செக்மெண்ட்டில் கொடுக்கும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. மற்றபடி இங்கே ஐக்யூவில் LPDDR5க்கான ரேம் டைப் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் OnePlusல பார்த்தீங்கன்னா LPDDR5Xக்கான ரேம் டைப் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ LPDDR5 அண்ட் 5X இதில் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் LPDDR5X தான் லேட்டஸ்ட்டான ரேம் டைப். ஸோ எந்த அளவுக்கு வித்தியாசம்னா OnePlus பார்த்தீங்கன்னா 44 ஆப்பை கண்டினியூஸாக அட் அ டைமில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லேகும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுவே இங்கே ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா 36 ஆப்பை அட் அ டைமில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எந்த ஆப் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணாலும் உடனே உங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம 36 44 ஆப்ஸ் எல்லாம் அட் அ டைமில் யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் 4-5 ஆப் தான். அதுலேயும் போனால் 10 ஆப் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெண்டுத்துலையுமே அதற்காகலாம் சூஸ் பண்ணலாம். ரேம் மேனேஜ்மெண்ட்லாம் ரெண்டுத்துலையுமே நல்லாயிருக்கும். ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. பட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக இங்கே ஐக்யூ OnePlus-ஐ விட பெட்டராக இருக்குது. அடுத்து கேமரா. ஸோ கேமராலையுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எது பெஸ்ட்டுன்னு. ஸோ அந்த வகையில் IQoo Neo 7 Pro OnePlus Nord 3 ரெண்டு மொபைலுமே பின்பக்கம் ட்ரிபிள் கேமரா, 50 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ராவே, 2 மெகா பிக்சல் மேக்ரோ. ஸோ இதுதான் கேமரா செட்டப். பட் இங்கே வித்தியாசம்னா உள்ளே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சென்சார் தான். ஐக்யூ பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட GN5 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே OnePlus பார்த்தீங்கன்னா IMX890, சோனியுடைய IMX890 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டு கேமரா சென்சாருமே ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஆக்சுவலி இவங்களுடைய 50,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேமரா தான். இங்கே ஐக்யூவில் இருக்கக்கூடிய சாம்சங் GN5 அந்த சென்சார் ஆகட்டும், இல்லை IMX890 ஆகட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் 50,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேமரா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சென்சார் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான சென்சார் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்குது. ஸோ அந்த வகையில் ரெண்டுத்துலையுமே ஓரளவுக்கு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். பட் அதில் எது ஓவர்டேக் பண்ணி எது பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கேமரா சாம்பிள்ஸுமே நிறைய இருக்குது. நிறைய யூடியூப் வீடியோஸ்லையுமே ஆக்சுவலி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையுமே கவர் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் இருக்குது. அண்ட் இன்டர்நெட்லையுமே நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணி பார்த்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி OnePlus-ஐ கம்பேர் பண்ணும்போது IQoo Neo 7 Pro உடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஸ்லைட்டாக கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மெயினாக ஃபோட்டோகிராஃபியை தாண்டி வீடியோகிராஃபின்னு வரும்போது IQoo கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா ஆக்சுவலி IQoo பார்த்தீங்கன்னா 4K ரெண்டுமே 4K 60 FPS-க்கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க ரெண்டு மொபைலுமே. பட் அதில் IQoo பார்த்தீங்கன்னா 4K 60 FPS OIS சப்போர்ட் பண்ணி நமக்கு இன்னும் பெட்டரான ஸ்டெபிளைஸ்டான வீடியோ அவுட்புட் அப்படின்றது IQoo கொடுக்கறதா சொல்கிறாங்க. பட் OnePlus பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிளைஸ்டான வீடியோ அவுட்புட் OIS ASல சப்போர்ட் பண்ணி ஸ்டெபிளைஸ்டான வீடியோ அவுட்புட் வேணும்னா 1080 பிக்சல் 60 FPS-ல தான் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெபிளைஸ்டான வீடியோ OnePlus-ல கிடைக்குது. பட் IQooல 4K 60 FPS-ல ரெக்கார்ட் பண்ணும்போதுமே ஸ்டெபிளைஸ்டான வீடியோ கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு IQooல கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால கண்டிப்பாக கேமரான்னு சூஸ் பண்ணுறீங்கனாலும் IQoo OnePlus-ஐ விட இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது ரெண்டுத்துலையுமே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் 80 பிக்சல் 30 FPS-ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது செல்ஃபி கேமராவில் எது பெட்டர்னா செல்ஃபி கேமராவுமே இப்போ கரண்ட்டாக நான் செக் பண்ண வரைக்கும் IQoo Neo 7 Pro கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ ஆஃப்கோர்ஸ் IQoo விவோடைய பிராண்ட் அண்ட் விவோலாம் செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணுவாங்க அப்படின்றதுனால இங்கே IQoo ஓரளவுக்கு நமக்கு செல்ஃபி கேமராவும் OnePlus-ஐ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் அதுக்காக OnePlus மொக்கலாம் கிடையாது. OnePlus-லேயும் இப்போ மார்க்கெட்டில் இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ அதனால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அதுலேயுமே நல்லா தான் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி இங்கே IQoo பெட்டராக இருக்குது. ஸோ கேமராவுக்காக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் IQoo பக்கம் போகிறது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ரெண்டுலேயுமே டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே 2 சிம் ஸ்லாட் தான் போட முடியும். SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ரெண்டுலேயுமே IR பிளாஸ்டரும் இருக்குது. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 Wi-Fi 6 மாதிரியான கனெக்டிவிட்டி எல்லாம் காமனாக ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. பட் எங்கே வித்தியாசம் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே IQooல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NFC-க்கான சப்போர்ட் கிடையாது. பட் OnePlus-ல NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி அலர்ட் ஸ்லைடர் OnePlus ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அலர்ட் ஸ்லைடரும் OnePlus-ல இருக்குது. இதெல்லாம் OnePlus-ல பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி ரெண்டுமே Android 13 இருக்குது. பட் FunTouch OS 13ல நமக்கு ஆக்சுவலி IQoo ரன் ஆகும். அண்ட் Oxygen OS 13ல இங்கே நமக்கு OnePlus ரன் ஆகும். ஸோ இதான் இருக்கக்கூடிய வித்தியாசம். அண்ட் OS அப்டேட் எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IQoo பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் OnePlus பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் OS அப்டேட் அதிகமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் இங்கே OnePlus கிட்ட இருக்குது. ஸோ அது OnePlus-ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஃபைனலி ப்ரைசிங் அண்ட் RAM and ஸ்டோரேஜ் வேரியன்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட் IQoo Neo 7 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா 8GB 128GB வேரியன்ட் 35,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது போக 12GB RAM 256GB வேரியன்ட் 38,000 அப்படின்ற ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlus Nord 3 எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 8+ 128GB வேரியன்ட் 34,000, 16GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 38,000 அப்படின்ற ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த 8+ 128GB வேரியன்ட் OnePlus ஒரு 1000 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அந்த 38,000 ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 16GB RAM OnePlus கொடுக்குறாங்க. இது
OnePlusல கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி இப்போ ஓவரால் கம்ப்ளீட்டாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம், ப்ரைஸிங் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ அப்படி பார்த்ததுலேருந்து இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட், எது வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சில விஷயங்கள் நல்லா இருக்குது. வகையில் பார்க்கும்போது இங்கே கம்பேரிட்டிவ்லி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் என்னை பொறுத்த வரைக்கும் OnePlusஸை கம்பேர் பண்ணும்போது IQoo கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு ரெண்டுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ரெண்டுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக நமக்கு இங்கே IQoo ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதே OnePlus வரும்போது ரெண்டுமே நல்லா இருக்குது, கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே தான், பட் கம்பேரிட்டிவ்லி IQoo விட கம்மியாக இருக்குது. பட் டிஸ்பிளேன்னு வரும்போது OnePlus கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க. அதேமாதிரி OS அப்டேட் மாதிரியான விஷயங்கள் அண்ட் அந்த NFC சப்போர்ட், IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே OnePlusல இருக்குது. இங்கே OnePlusல கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஓவரால் ரெண்டுத்துல என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ சொன்னதுலேருந்து உங்களுக்கு என்ன ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்களே இப்போ முடிவு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ என்ன ஸ்மார்ட் ஃபோன் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் சூஸ் பண்ணுவீங்க அண்ட் எதற்காக சூஸ் பண்ணுவீங்க, எதெல்லாம் எந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பாசிட்டிவாக படுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கங்க.